முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இலையை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன இலை அப்படின்னா பிரண்டை இலை. நம்ம பல வகை பிரண்டையை பார்த்துருப்போம். இது வந்து ஒரு அபூர்வமான பிரண்டைன்னு கூட சொல்லலாங்க. பிரண்டையில் பல வகை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சதுர பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓலை மாதிரி இருக்கும், அதாவது தென்னை ஓலை மாதிரி இருக்கும். இது வந்து ஓலை பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உருட்டு பிரண்டைம்பாங்க. ஏன்னா பிரண்டையில் ஒரு 4-5 வகை இருக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4 வகை வச்சுருக்கோம். இதில் எல்லா பிரண்டையை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா இந்த இலை பிரண்டை. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது இதை உரிக்கிற மாதிரி இருக்கும், உள்ள நார் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கும்போது கையெல்லாம் கொஞ்சம் அரிப்புத்தன்மை வரும். ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறந்ததாகக்கூடியது இந்த இலை பிரண்டைங்க. இந்த இலை பிரண்டையை நம்ம இலையை மட்டுமே பறித்து பல வகையாக சமையல் செய்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து பறித்து துவையல் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், பொடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ இந்த இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம வயசானவங்களாம் இருப்பாங்க. வயசானவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு தேய்மானம் இருக்கும். அதே மாதிரி அதில் உள்ள எலும்பு மஞ்சை இருக்குல்ல, அந்த எலும்பு மஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா சுரக்காது. ஸோ இந்த பிரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மூட்டு வெளியே போகக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்படி பறித்தோம் அப்படின்னா இப்படியே நம்ம பறிச்சிக்கலாங்க. நல்லா இலசாக பறிச்சுக்கணும். இது மாதிரி இலசாக பறித்து துவையலோ சட்னியோ இல்லை ஊறுகாயோ நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகங்க. இதை மாதிரி பறிச்சுட்டு ஒரு 20 இலை மட்டும் போதுங்க. இதை மாதிரி நம்ம பறித்து எடுத்துக்கணுங்க. இது வந்து இலை பிரண்டை. பார்க்க இலை மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? நார்மல் ஒரு இலை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை கிள்ளிட்டு இப்படி மோந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பிரண்டையில் வரக்கூடிய அந்த வாசம் வந்து இந்த இலை பிரண்டையில் வரும். ஏன்னா வேற ஒரு இலையை பறித்து சமைச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இலையில் இந்த செடியை உடைச்சி முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும். அதே சேம் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை பிரண்டையில் வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு கொடி மாதிரி போகக்கூடியதுங்க, ஓகேங்களா? இது மாதிரி கொடி மாதிரி போகும். நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பிளான்ட் வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை வச்சுருப்போம், முருங்கைக்கீரை வச்சுருப்போம், அப்போ சைடில் வந்து வெற்றிகள் பந்தல்லாம் போட்டிருப்போம். அதில் வந்து ஏற்றி விட்டு வளர்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இலை வச்சாலே வரக்கூடியது. இலை வச்சா எப்படி வரும் அப்படின்னா இந்த இலையை இதை மாதிரி வைக்கணுங்க. இதை மாதிரி வைக்கும்போது அடியில் ஃபுல்லாக வந்து வேர் பிடிச்சி வேர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். இதை மாதிரி வச்சு இலையை மட்டும் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா 2-3 மாதம் ஆகுங்க. அதனால் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு துண்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம மண்ணில் வச்சாலே போதும், சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் அழகுக்காகவும் வளர்க்கலாம், சமையலுக்காகவும் நீங்கள் வச்சு பயன்படுத்தலாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். இது வந்து ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே இருக்குது. நம்ம ஒரு வாட்டர் கேன்லேயே வச்சு வளர்க்கக்கூடியது. க்ரோ பேக்கோட சைஸ் என்ன சைஸில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் 12x12 ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும், நிறைய ஈல்டு வேணும் நம்மளுக்கு அப்படின்னா ஒரு 15x15 இல்லை 18x18 வச்சாலே போதும். மண் வந்து நீங்கள் எந்த மண்ணில் வேணால் வச்சாலும் சூப்பராக வளரக்கூடியதுங்க. மண்ணை பற்றி பிரச்சனையே இல்லை. இது அதே மாதிரி இதுக்கு தண்ணி நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வளரக்கூடியது. வெயிலெலாம் எந்த வித பாதிப்பும் இருக்காது. நிறைய நீங்கள் தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும். வேலியில் நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வேலி ஓரங்களில் பறந்து காணப்படுது. அதே மாதிரி இப்போ நான் வந்து எதில் ஏற்றி விட்டுருக்கேன் அப்படின்னா இயற்கையாக வரக்கூடிய நம்ம வச்சு வளர்த்துட்டு இருக்க செடியில் தான் இதை வந்து சேர்த்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதை மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்களானே போதும். அதுலேருந்து நீங்கள் இலையை மட்டும் பறித்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது கண்டிப்பாக சமைக்கக்கூடிய ஒரு இலை. நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை பறித்து மோந்து பாருங்கள். பிரண்டையில் உள்ள ஸ்மெல் வந்தால் மட்டும் அதை சமைங்க. ஏன்னா இதோட நீங்கள் இந்த செடியை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த செடி இப்படி தான் இருக்கும். ஏன்னா வேற ஒரு செடியை பறித்து நீங்கள் சமைச்சிடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி இந்த இலை இதோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். நல்லா மொத்தமாக இருக்கும். இப்படி கிழிச்சிங்கன்னா இப்படி அழகாக கிளியக்கூடியது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் வழி பார்த்துங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை சமைக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. இந்த பிரண்டையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஒரு பொக்கிஷம். அதாவது வைரத்தில் உள்ள கார்பன் பிணைப்பை உடைக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டைக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது. இதை நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு எளிமையாக வளர்க்க முடியும். நான் சொல்லியிருப்பேன் இந்த பிரண்டையை பல விதத்தில் சமைக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையை வச்சு சட்னி சமைச்சிருக்காங்க. இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடக்கத்தான் தோசை பண்ணியிருக்காங்க. இது தொட்டு சாப்பிடும்போது சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்திலே விளைந்த ஒரு பிரண்டையை வச்சு சமைச்ச உணவுங்க. அருமையாக இருக்குது.
குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பிரண்டை வந்து கொஞ்சம் கரகரப்பு தன்மை இருக்கும், அதனால் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி கம்மியாக பிரண்டையை போட்டு ஒரு துவையல் மாவோ இல்லை சட்னியோ பண்ணி சாப்பிடும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரண்டையை பற்றி பார்த்தோம். இதை வச்சு நீங்களும் அந்த வீட்டில் வந்து சட்னியோ துவையலோ ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு சரி பெரியவங்களுக்கு சரி எல்லாருக்கும் கொடுங்க. அவங்களும் இதோட பெனிஃபிட்டை வந்து, ஏன்னா இப்போ உள்ள முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லியிருப்பேன், அந்த சுண்ணாம்பு சத்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை. இந்த பிரண்டையை வச்சு நம்ம வீட்டில் சட்னி செஞ்சுருக்காங்க. சட்னிக்கு தோசைக்கு சூப்பராக வந்து தொட்டு சாப்பிடலாம். அடுத்த மாடி தோட்டத்தில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டை பற்றி பார்ப்போம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.